சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. யாதவர்கள்லாம் எவ்வளோ இருப்பாங்க, ஒரு கான்ஸ்டியூன்சியில் இருப்பாங்க. சவுத்தில் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 கம்யூனிட்டி முக்கியமான கம்யூனிட்டி: நாடார், முக்குளத்தோர் அண்ட் தேவேந்திர குல வேளாளர். தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஜான் பாண்டியன் உங்கள் அணியில் தான் இருக்கார், ஆனால் இன்னொருத்தர் தனியாக இருக்கார். ஓடிய தமிழும் தனியாக அளவுக்கு ஓட்டை ஒரு அதில் டிகேவிக்கு ஏற்கனவே டிஎம்கே சப்போர்ட் அதில் கொஞ்சம் இருக்குது. இப்போ பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் மணிமண்டபம் அதெல்லாம் கட்டியிருந்ததுனால கொஞ்சம் அவங்க வந்து டிகேவி வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அதில் வந்து புதிய தமிழகம் தனியாக பிரிஞ்சிருக்கு, ஜான் பாண்டியன் இருக்கார். ஜான் பாண்டியன் அந்த அணியில் இருந்தால் கூட அவர் அவங்க ஒய்ஃபை நிறுத்திட்டு பிரச்சாரம் பண்ணால் கூட வந்து டிகேவியில் ஒரு குரூப் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலெல்லாம் திமுக ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த தேர்தலையும் வந்து புதிய தமிழகம் அந்த ஓட்டை வாங்கி போயிட்டாங்கன்னா அது வந்து அதிமுகவுக்கு கிடைக்காது மட்டும் இல்லை, திமுகவுக்கு போகிற டிகே ஓட்டு கொஞ்சம் எடுப்பாக வச்சுக்கோங்க சார். அது டெஃபினட்டாக பல தொகுதிகளில் பிரிக்கிற சார். 21 தேர்தலில் வந்து தினகரன் பின்னாடி இருந்த ஓட் பேங்க் என்ன சார்? முக்குளத்தூர் ஓட் பேங்க் தான். ஆமாம், 21 தொகுதியில் சேதம் உண்டாக்கினாங்க இல்லையா? ஆமாம். இப்போ அதே தான் இங்கே நடக்கும். தினகரன் அங்கே போயிட்டா கூட அந்த கம்யூனிட்டி வந்து எடப்பாடி மேலே கோபமாக இருக்குது. அதிமுக வெற்றி பெறக்கூடாதுன்னு நினைக்குது அந்த கம்யூனிட்டி. அதனால் தினகரனுக்கு அந்த ஓட்டு போகுமான்னு தெரியாது இந்த வாட்டி, அதுவே கேள்விக்குறி. அப்போ அந்த ஓட் பேங்க் எங்கே போகும்? அந்த ஓட் பேங்க் வந்து அதிமுக அன்றைக்கி போகாது இல்லை. அதிமுக அன்றைக்கி போகாத போது அது ஏற்கனவே வெற்றியை பாதித்த ஒரு ஓட் பேங்காக இருக்குது. இந்த வாட்டி கண்டிப்பாக போகாதுன்னா அதிமுக ஓட் பேங்கை தான் பாதிக்கும் மறுபடியும். இல்லை, ஸ்பிளிட் ஆகிடுச்சு கம்யூனிட்டி. நீங்கள் சொன்னீங்க ஓபிஎஸ் திமுக அண்ணா திமுக வந்து விலக்கப்பட்ட ஓபிஎஸ் திமுக தானே போயிருக்கிறாரு. பட் அவர் பக்கம் அதே வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்ல முடியாது. நான் அப்படி சொல்ல வரல. அந்த கம்யூனிட்டியோட நோக்கம் வந்து எடப்பாடி வரக்கூடாதுன்னு இருக்கும். அதுக்கு அந்த வேலை என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க. சில பேர் சசிகலா மேலே உள்ள அந்த அபிமானம் காரணமாக அவருக்கு ஓட்டு போடுவாங்க. சில பேர் ஓபிஎஸ் திமுக வந்ததுனால அதுவும் கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா, அந்த ஓட் பேங்க் இருக்குல்ல, அந்த ஓட் பேங்க் வந்து எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கான ஒரு ஓட் பேங்க், தோக்கடிக்கிற ஒரு ஓட் பேங்க். வணக்கம் மாகாயம் நண்பர்களே. தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு பாதிப்பு இருக்குமா? விஜய் தாக்கம் எப்படி இருக்கும்? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு பிரியன் இங்க வந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். வணக்கம் சார். தென் மாவட்டங்களை அதிமுகவுக்கு எதிராக முக்கியமாக திருமதி சசிகலாவுடைய கட்சி, அப்புறம் டாக்டர் கிருஷ்ணசாமியுடைய கட்சி ரெண்டுமே போட்டியிடுறதுனால தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும் அப்படின்னு தற்போதைய நிலவரங்கள், இப்பொழுது அங்கிருந்து வரும் தகவல்கள், அங்கிருந்து வர நம்முடைய செய்தியாளர் எல்லாமே சொல்றாங்க. அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வந்து குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி இருக்குல்ல, முக்குளத்தூர் கம்யூனிட்டி, அந்த கம்யூனிட்டியோட ஓட்டுகள் வந்து அதிமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுவும் சசிகலா தனியாக போட்டி போடுற போது அதிமுகவுக்கு போகிற வாக்குகள் அவங்க எடுத்துருவாங்க. பெரும்பாலும் அவங்க எடுக்கிறது மூலமாக என்ன ஆகும்னா திமுகவுக்கு அது வாங்குகிற வாக்குகளை வாங்கி வெற்றி பெறத்துக்கு ஈஸியாக போகும் ஆக்சுவலாக. ஸோ அந்த சூழலில் வந்து இவங்க பல இடங்களில் போட்டி போடுறாங்க. அது ஐ திங்க் நிறைய தொகுதிகளில் போட்டி போட்டாங்க. சவுத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 தொகுதிகள் அவங்க போட்டி போடுற மாதிரி 2-3 லிஸ்ட் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வேட்பாளர் பட்டியெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முக்கியமான தொகுதிகள்லாம் வந்து அமமுக போட்டி போடுற தொகுதிகள், அதிமுக போட்டி போடுற தொகுதிகள், பாஜக போட்டி போடுற தொகுதிகள், எல்லா தொகுதிகளையும் நிற்க வச்சுருக்காங்க. நான் கூட நினச்சேன் பாஜக போட்டி போடுற தொகுதிகள் அவங்க போட மாட்டாங்கன்னு நினச்சேன். பட் பாஜக தொகுதியிலையும் போட்டி போடுறாங்க, அமமுக தொகுதியிலையும் போட்டி போடுறாங்க, அதிமுக தொகுதியிலையும் போட்டி போடுறாங்க. ஸோ அவங்க நோக்கம் என்னவாக இருக்குன்னா, இந்த கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணிக்கு போகிற ஓட்டை வந்து குறைக்கிறது. பொதுவாக முக்குளத்தோர் கம்யூனிட்டி ஓட்டை தான் குறைக்கிறது. அப்போ அந்த ஓட்டு தெற்க வந்து அவங்க ஒரு முக்கியமான ஓட் பேங்காக இருக்காங்க. அவங்களும் டிகேவியும் முக்கியமான ஓட் பேங்க், நாடாரும் ஒரு முக்கியமான ஓட் பேங்க் வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த ஓட்டு முக்கியமான ஓட் பேங்காக இருக்கும்போது இந்த ஓட் பேங்கோட ஓட்டை வந்து குறைச்சிட்டாங்க வச்சுக்கோங்க. இவங்க வந்து டிகேவி ஓட்டம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. தேவேந்திர குல வேளாளர் அங்கே புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி தனியாக நிற்கிறாருன்றீங்க, அந்த ஓட்டும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதிமுகவுக்கு. அப்போது அதிமுகவுக்கு போகிற முக்குளத்தோர் ஓட்டும் குறையுது, அதிமுகவுக்கு போகிற டிகேவி ஓட்டும் கொஞ்சம் இருக்கிறதும் குறைஞ்சிரும். அப்படி இருக்கும்போது நாடார் ஓட்டும் கிறிஸ்டியன் நாடார், இந்து நாடார் பிரிச்சிருக்கும். அதில் ஹிந்து நாடார் வேணால் ஒரு பிஜேபி ஆதரவு இருப்பாங்க கொஞ்சம். அதுலேயும் வந்து இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதுலேயும் இருக்கும். கிறிஸ்துவ நாடார்கள் பெரும்பாலும் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சூழலில் வந்து பார்க்கும்போது அப்போது ஏடிஎம்கே வாக்கு வங்கி எங்கே இருக்குது? யாதவர்கள்லாம் எவ்வளோ இருப்பாங்க, ஒரு கான்ஸ்டியூன்சியில் இருப்பாங்க. சவுத்தில் மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 கம்யூனிட்டி முக்கியமான கம்யூனிட்டி: நாடார், முக்குளத்தோர் அண்ட் தேவேந்திர குல வேளாளர். தேவேந்திர குல வேளாளர் ஓட்டு உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஜான் பாண்டியன் உங்கள் அணியில் தான் இருக்கார், ஆனால் இன்னொருத்தர் தனியாக இருக்கார். ஓடிய தமிழும் தனியாக அளவுக்கு ஓட்டை ஒரு அதில் டிகேவிக்கு ஏற்கனவே டிஎம்கே சப்போர்ட் அதில் கொஞ்சம் இருக்குது. இப்போ பரமக்குடியில் இமானுவேல் சேகரன் மணிமண்டபம் அதெல்லாம் கட்டியிருந்ததுனால கொஞ்சம் அவங்க வந்து டிகேவி வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க.
அதில் வந்து புதிய தமிழகம் தனியாக பிரிஞ்சிருக்கு, ஜான் பாண்டியன் இருக்கார். ஜான் பாண்டியன் அந்த அணியில் இருந்தால் கூட அவர் அவங்க ஒய்ஃபை நிறுத்திட்டு பிரச்சாரம் பண்ணால் கூட வந்து டிகேவியில் ஒரு குரூப் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலெல்லாம் திமுக ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இந்த தேர்தலையும் வந்து புதிய தமிழகம் அந்த ஓட்டை வாங்கி போயிட்டாங்கன்னா அது வந்து அதிமுகவுக்கு கிடைக்காது மட்டும் இல்லை, திமுகவுக்கு போகிற டிகே ஓட்டு கொஞ்சம் எழுப்பாக வச்சுக்கோங்க. புதிய தமிழகம் டாக்டர் கிருஷ்ணசாமியோட நீங்கள் முக்கியமான அந்த கட்சியோடைய ஓட் பேங்க் தேவேந்திர குல வேளாளர் அதுதான் மெயின் ஓட் பேங்க் அப்படின்னா அது திமுக முக்கியமாக அதிமுக இவங்க வெற்றி பெறாத அளவுக்கு பாதிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஓட் பேங்கா? ஒரு தொகுதியில் கிட்டத்தட்ட 3,000-4,000 ஓட்டு இருக்க வாய்ப்பு இருக்கா? அது அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற அளவுக்கு சக்தி வாய்ந்தது தானா? இல்லை, அதாவது வந்து அவங்க அந்த அதிமுகவுக்கு போகிற ஓட்டை பிரித்தாலே போகிறோம். திமுக வாங்குற ஓட்டை வாங்கியே வின் பண்ணும். சரி, எவ்வளோ பிரிக்குங்கிறேன் அந்த அளவுக்கு பிரிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய தாக்கம் அது டெஃபினட்டாக பல தொகுதிகளில் பிரிக்கிற சார். 21 தேர்தலில் வந்து தினகரன் பின்னாடி இருந்த ஓட் பேங்க் என்ன சார்? முக்குளத்தூர் ஓட் பேங்க் தான். ஆமாம், 21 தொகுதியில் சேதம் உண்டாக்கினாங்க இல்லையா? ஆமாம். இப்போ அதே தான் இங்கே நடக்கும். தினகரன் அங்கே போயிட்டா கூட அந்த கம்யூனிட்டி வந்து எடப்பாடி மேலே கோபமாக இருக்குது. அதிமுக வெற்றி பெறக்கூடாதுன்னு நினைக்குது அந்த கம்யூனிட்டி. அதனால் தினகரனுக்கு அந்த ஓட்டு போகுமான்னு தெரியாது இந்த வாட்டி, அதுவே கேள்விக்குறி. அப்போ அந்த ஓட் பேங்க் எங்கே போகும்? அந்த ஓட் பேங்க் வந்து அதிமுக அன்றைக்கி போகாது இல்லை. அதிமுக அன்றைக்கி போகாத போது அது ஏற்கனவே வெற்றியை பாதித்த ஒரு ஓட் பேங்காக இருக்குது. இந்த வாட்டி கண்டிப்பாக போகாதுன்னா அதிமுக ஓட் பேங்க் தான் பாதிக்கும் மறுபடியும். கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் நீங்கள் சொல்லுங்க, கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் தினகரன் எகெயின் ஒரு சக்தியாக இருந்தார். 2019 ஒரு 5.5% வாங்கிட்டு அடுத்த சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு ஃபோர்ஸாக தான் இருந்தார். இப்போ அதிமுக பாஜக அணியில் இருக்கார். ஓட்டு போடுறவங்க அதிமுக பாஜக அணி ஜெயிக்குமா, திமுக காங்கிரஸ் அணி ஜெயிக்குமா இப்படி பார்ப்பாங்களா? இல்லை திமுக போட வேண்டாம், அதிமுக போடவே கூடாது, திருமதி சசிகலாவுடைய அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு போடணும் அப்படி டிசைட் பண்ணுவாங்களா? இல்லை, அந்த அணியோட நோக்கம் வந்து எடப்பாடி வலம் வரக்கூடாது. வாக்காளர் என்ன நினைப்பாங்க? அந்த வாக்காளர் தான், அந்த முக்குளத்தூர் வாக்காளர் தான் எடப்பாடி பலம் பெறக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இல்லை, அதுக்காக போய் தோக்கிற கட்சிக்காக போடுவாங்களா? தோக்கிற கட்சிக்கு போடுவாங்க சார். தோக்கிற கட்சி சில இடத்துல போடுவாங்க. சில இடத்துல அதே வாக்காளர் என்ன பண்ணுவான், ஜெயிக்கிற கட்சி யாருன்னு பார்ப்பான். எடப்பாடியை தோக்கடிக்கிற அளவுக்கு வலுவாக இருக்கிறவங்க யாருன்னு பார்ப்பான், அவனுக்கு போடுவான். அப்போ அங்கே யார் இருப்பான்? திமுக தான் இருப்பாங்க. அதிமுக தான் போடுவான். கொஞ்சம் பேர் அங்கே போடுவான். சசிகலா வின் பண்ண முடியாது, அதிமுகவுக்கு அணிக்கு போகிற வாக்கை குறைக்க முடியும். ஆனால் அதே சமயம் அதுலேயே சில பேர் என்ன பண்ணுவாங்க, சரி தோக்கடிக்கிறது யாருன்னு பார்த்து திமுக தான் தோக்கடிக்க முடியும், அப்போ திமுகவுக்கு போடியா எடப்பாடி வரக்கூடாது அப்படின்னு நினைப்பான். அதிமுகவை தோற்கடிப்பதற்காக சசிகலா நிற்கிறார் நீங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவன் நிற்கிறாங்க, அந்த அம்மா நிற்கிறாங்க. ஆனால் இன்சிடென்டெல்லாம் வந்து அதிமுகவுக்கு தோல்வி ஏற்படுத்துகிற அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வின் பண்ண மாட்டாங்க, அவங்க அதிகமான ஓட்டும் வாங்க மாட்டாங்க, வின் பண்ணவும் மாட்டாங்க. ஆனால் அவங்க வாங்குற ஓட்டு ப்ளஸ் எடப்பாடியை வந்து தோக்கடிக்கிறது திமுக அணியால் தான் முடியும்னு திமுகவுக்கு போகிற ஓட்டு, அந்த கம்யூனிட்டிலேருந்து போகிற ஓட்டு, இதெல்லாம் பார்க்கும்பொழுது அதிமுகவுக்கு பெரிய இழப்பு போகிறோம் ஆக்சுவலாக. ஆனால் இதெல்லாம் கணக்கில் எடுத்திருப்பார்ல எடப்பாடி? எடப்பாடி கணக்கில் எடுத்து என்ன பண்ண முடியும்? இப்போ வந்து போய் அந்த கம்யூனிட்டியை வந்து அதுக்கு தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேரை விமான நிலையத்துக்கு வைக்கணும், அதெல்லாம் அவர் சொல்லி பார்த்தாரு, பாரத ரத்னா கொடுக்கணுன்ட்டு. அது மோடி ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரியல. ப்ளீஸ் பண்ண பார்த்தாரு அந்த கம்யூனிட்டியை, பட் அந்த கம்யூனிட்டி ப்ளீஸ் ஆகிற மாதிரி தெரியல. அவங்களுக்கு என்னென்னா, நம்ம கம்யூனிட்டி ஆட்களெல்லாம் ஏடிஎம்கேலேருந்து விலக்கி விட்டார், ஓபிஎஸ்ஸை விலக்கி விட்டார், சசிகலாவை விலக்கி விட்டார், பதவியில் வச்ச சசிகலாவே தூக்கிட்டார், அப்புறம் வந்து தினகரனை அனுப்பிச்சி விட்டார். இது அப்புறம் 10.5 கொடுத்து வன்னியர்களுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுத்தாரு, நம்ம வாய்ப்பை குறைக்க பார்த்தாரு. அப்படிலாம் ஒரு அந்த கம்யூனிட்டி வந்து ஏடிஎம்கேல பவர்ஃபுல்லாக இருந்த கம்யூனிட்டி சார் ஸ்பிளிட் ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லாத பண்ணிட்டார் அவர். இல்லை, ஸ்பிளிட் ஆயிடுச்சு கம்யூனிட்டி. நீங்கள் சொன்னீங்க ஓபிஎஸ் திமுக அதிமுக வந்து விலக்கப்பட்ட ஓபிஎஸ் திமுக தானே போயிருக்கிறாரு, பட் அவர் பக்கம் அதே வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லை. அப்படி சொல்ல வரல, அந்த கம்யூனிட்டியோட நோக்கம் வந்து எடப்பாடி வரக்கூடாதுன்னு இருக்கும். அதுக்கு அந்த வேலை என்ன பண்ணுவோம் அதை பண்ணுவாங்க. சில பேர் சசிகலா மேலே உள்ள அந்த அபிமானம் காரணமாக அவருக்கு ஓட்டு போடுவாங்க. சில பேர் ஓபிஎஸ் திமுக வந்ததுனால அதுவும் கொஞ்சம் ஓட்டு போடுவாங்க. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா, அந்த ஓட் பேங்க் இருக்குல்ல, அந்த ஓட் பேங்க் வந்து எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கான ஒரு ஓட் பேங்க், தோக்கடிக்கிற ஒரு ஓட் பேங்க். அதிமுகலையும் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் அதே கம்யூனிட்டி நிறைய பேர் தேர்தலில் போட்டிடுறாங்க இருக்காங்க சார். ஆனால் ஏன் அவங்களால பார்லிமெண்ட் எலெக்ஷன் வின் பண்ண முடியல? போன வாட்டி 58 சவுத்தில் வந்து 58 தொகுதி இருக்குது, நீங்கள் 16 இடத்துல தான் வின் பண்ணீங்க. ஏன் உங்களுக்கு ஓட்டு போட? இத்தனை ஓபிஎஸ் அங்கே இருந்தார், அப்படியும் தினகரன் ஸ்பாயில் பண்ணாரா இல்லையா அவங்கள? ஸோ அந்த கம்யூனிட்டி கோபமாக இருக்குது, அந்த கம்யூனிட்டி இன்னும் கோபமாக இருக்குது. அது வந்து திமுகவாக மாறிடுச்சு ஆக்சுவலாக. அந்த கம்யூனிட்டியை ப்ரோ டிஎம்கே ஓட் பேங்காக மாறி இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அது மாறி இருக்கு. அது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா எடப்பாடி வரக்கூடாதுன்னா அந்த கம்யூனிட்டி திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணுறதா. எடப்பாடியை தோற்கடிக்க வேண்டும் என்று மட்டுமே ஒரு சமூகத்தினர் நினைப்பாங்களா? அது அப்படி நினச்சி தான் சார் எலெக்ஷன்ஸில் வந்து சவுத்தில் வந்து 4 தொகுதியிலும் இன்னும் டெபாசிட் எழுந்தார் அவர். எடப்பாடி அதிமுக டெபாசிட் எழுந்து எப்படி எழுந்தது?
அது இது மாதிரிலாம் இழந்திருக்கா? ஜெயலலிதா கூட தோத்துருக்காங்க. இது மாதிரிலாம் இவ்வளோ மோசமாலாம் தோத்துருக்காங்களா? அது மக்களவை தேர்தல், இப்போ சட்டப்பேரவை தேர்தல், ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் இருப்பார்கள். அதன் மூலமாக அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், முக்கருத்த சமூகத்தை சேர்ந்தவர் நிறைய பேர் இன்னைக்கு தேர்தலில் போட்டிடுறாங்க. முன்னாள் அமைச்சர்கள். அது மட்டும் இல்லை சார், நான் சொல்ற மாதிரி டிகேவி ஓட் பேங்க் அவங்களுக்கு இல்லை, டிகேவி ஓட்டு பேங்க் அவங்களுக்கு போய் அது பர்பஸ்ஃபுல் அவாய்ட் பண்ணாரு. நாடார்லேயும் வந்து ஃபுல் மூணு கம்யூனிட்டி அங்கே சவுத்தில் டாமினேட் பண்ணுறது இதுதான். அங்கே நாடார்களும் இல்லை. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் மொழி சிறுபான்மையோர் அந்த பக்கம் கொஞ்சம் இருக்காங்க. அவங்களாம் தேமுதிக இந்த பக்கம் இருக்கிறதுனால திமுக தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சுச்சுவேஷன் இஸ் ஃபேவரபிள் ஃபார் டிஎம்கே. அதிமுகவுக்கு போகிற ஓட்டு சசிகலா கொஞ்சம் எடுத்துன்னு போனால் கூட அதில் இருக்க அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற சில பேர் வந்து எடப்பாடியை தோக்கடிக்கணும்னா திமுக ஓட்டு போடணும்னு நினச்சி திமுக ஓட்டு போடுவாங்க. அப்போது சசிகலா மூலமாக ஓட்டு இழப்பு அதிமுகவுக்கு இருக்குது. அதே சமயம் எதிர்க்க ஓட்டு போடுற மனநிலையும் இருக்குது. ரெண்டுமே சேர்ந்து ஏடிஎம்கே பின்னாடி தள்ளலாம். ஆக்சுவலாக விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் ரெண்டு கட்சிகள்டையும். ரெண்டு கட்சிகளையும் ஏற்படுத்துவார். அது எப்படி ஏற்படுத்துவாருன்னு தான் ரொம்ப யோசனையாக இருக்குது. அது வந்து ஒரு காட்டாறு மாதிரி வர்றாரு அவர். அந்த காட்டாறு எங்கெங்கே டேமேஜ் பண்ணுன்னு சொல்ல முடியாது. இந்த காட்டாருங்கிறது நீங்கள் இப்போ தேர்தலுக்கு முன்னால் இருந்த கணிப்பா, இல்லை தேர்தலுக்கு பிறகு அவர் பெரம்பூர் போனது பிரச்சாரம் பண்ணல? நான் முன்னாடியிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். அப்படி தான் அவர் ஆதரவாளர்ன்ற ஒரு காட்டாறு மாதிரி. காட்டாறு வந்து கடைசியில் யாருக்குமே பயன்படாது, தண்ணியெலாம் வேஸ்ட் ஆகிடும். கிளம்போது அது மாதிரி 10% ஓட்டு வாங்கி 15% ஓட்டு வாங்கி ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத போயிடும். ஆனால் ஓட்டு வாங்குறது மூலமாக பல இடங்களை பல பேரை காட்டார் எப்படி பல இடங்களை டேமேஜ் பண்ணுமோ அந்த மாதிரி அவரும் அதிமுக டேமேஜ் பண்ணுவார். அது எப்படி ரெண்டு பேரும் டேமேஜ் பண்ணுவார்? ரெண்டு பேரும் டேமேஜ் பண்ணுவார். அதாவது வந்து இது வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டு அதிமுகவுக்கு போகிறத அவர் கொஞ்சம் எடுப்பார், அதில் சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி பாஜக எதிர்ப்பு ஓட்டு மைனாரிட்டி ஓட்டுகள் கொஞ்சம் எங்கேயா தட்டுறதுனால தட்டுவோம், அங்கேருந்து கொஞ்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து திமுக பிடிக்காதவங்க ஓட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் நாம் தமிழருக்கு போன இளைஞர்கள் வாக்குகளை திருப்பி எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பல இடங்கள்லேருந்து அவருக்கு வாக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வருமா இல்லையான்னு தெரியல ஆக்சுவலாக. சரி, இப்போ சென்னை எடுத்துக்கலாமே. சென்னை பொறுத்த வரைக்கும் திரு விஜய் போட்டி போடுறாரு. முக்கியமான நிர்வாகிகள் திரு ஆதவ அர்ஜுனா வில்லிவாக்கத்தில், புஷியானந்த் டி நகரில் போட்டி போடுறாங்க. இது இருக்கிற சமயத்திலேயே சென்னையில் என்ன வாக்கு சதவீதத்தை அல்லது வாக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் விஜய்? சென்னையில் பொறுத்த மட்டும் விஜய் வேணால் ஒரு டஃப் கொடுப்பாரே தவிர ஜெயிப்பாரா சொல்ல முடியாது. விஜய் ஜெயிப்பாருங்கிறீங்களா? சென்னையில் தேர்தல் நெருக்கத்துன்னு சொல்ல முடியும். இது ரொம்ப டூ ஏர்லியாக இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் நெருங்கி பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட் வந்து ஆர்டி சேகர் இருக்கார்ல திமுக, அவர் வந்து விஜய்க்கு எதிரான ஒரு பலமான கேண்டிடேட்டாக என்னால் பார்க்க முடியல. அவர் வந்து அந்த எம்எல்ஏவாக இருந்திருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. அவர் மேலே ஒரு எம்எல்ஏக்கு பல கெட்ட பேர் இருக்கும், நல்ல பேரும் இருக்குது சார். அவர் கெட்ட பேர் இருக்குது, நல்ல பேர் இருக்குது. கட்சி அவரை போட்டிருக்கு மறுபடியும். அவர் வந்து கட்சி தான் அவருக்கு பலம், அவர் பலம் கிடையாது. ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லை, விஜயே பலம், விஜயோட செல்வாக்கே அவருக்கு பலம். அதனால் அது எந்த அளவுக்கு அங்கே ஒர்க் அவுட் ஆகுறதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதனால் வந்து ஆனால் மற்ற தொகுதியெல்லாம் சொல்லலாம், மற்ற தொகுதியெல்லாம் வந்து போட்டி கொடுப்பாங்களே தவிர தாவேக்கா. பட் திமுக தான் சென்னையை பொறுத்த மட்டும் வின் பண்ணணும். ஆனால் பெரம்பூரை பொறுத்த மட்டும் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும், தேர்தல் நெருக்கத்தில் தான் பார்க்கணும். அது ஆக்சுவலாக திருச்சி கிழக்கும் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். அங்கே வந்து வெறும் கிறிஸ்துவர்கள் மட்டுமே இருந்தால் பரவாயில்ல, அங்கே முஸ்லீம்களும் இருக்காங்க. முஸ்லீம்கள் ஓட்டெல்லாம் தாவேக்காக போகிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதனால் வந்து அங்கே இனிக்கோ விருதுராஜுக்கான ஒரு இது இருக்குது, ஒரு எட்ஜ் இருக்குன்னு தான் என்னோட கருத்து ஆக்சுவலாக. ஆனால் நீங்கள் காட்டாரு ரெண்டு பேரையும் தட்டிடும் அப்படிங்கிறீங்க. தட்டும், பல தொகுதிகளை தட்டும்னா விஜய் போட்டி போடுற தொகுதியில் இந்த நிலைமை இருக்குது, வேறு பல தொகுதிகளில் தட்டும். இல்லை, காட்டாரு பல பேரை தட்டும், ஆனால் சொந்தமாக ஜெயிக்குமா? இல்லை, அது வந்து சொல்ல முடியாது. ஒரு 15% ஓட்டு 20% ஓட்டு வாங்கினா கூட தொகுதிகள் எப்படி வாங்குன்றதுன்னு சொல்ல முடியாது. ஒரு தொகுதியோடு போகலாம், 2 தொகுதியோடு போகலாம், இல்லை 5 தொகுதியோடு வாங்கலாம். பட் ஆனால் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வந்து 12% அது ஓட்டு வாங்குதுன்னா திமுக 130 150 வாங்கி மெஜாரிட்டி வரும் சார். நீங்கள் மறுபடியும் அது 20% வாங்கிட்டு வச்சுக்கோங்க, இழுபறி நிலைமை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஜய்க்கு 15% கிடைச்சது அப்படின்னா திமுக மெஜாரிட்டி வந்துடும். திமுக 12%க்குள்ள இருந்ததுன்னா, விஜய் 12%க்குள்ள இருந்ததுன்னா திமுக மெஜாரிட்டி போகும். திமுகவே மெஜாரிட்டி வரும். 20% விஜய் தொட்டுட்டாருன்னா திமுக வந்து இழுபறி நிலையை சந்திக்கும். திமுக மெஜாரிட்டி வராது, இழுபறி நிலையை சந்திக்கும். என்ன காரணம் சொல்லுங்க? இல்லை, அவர் அதிகமான தொகுதிகளில் திமுகவை டேமேஜ் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. அதிகமான தொகுதிகளில் திமுக டேமேஜ் பண்ணியிருக்காரு, மோர் தென் திமுகவை டேமேஜ் பண்ணியிருக்காரு அர்த்தம். 20% போச்சுன்னா திமுகவை அதிக டேமேஜ் பண்ணியிருக்காரு. 20% போச்சுன்னா அதிமுக நிறைய டேமேஜ் பண்ண மாட்டாரா? அதிமுக ஏற்கனவே டேமேஜ் ஆகி தான் சார் இருக்குது. அது ஏற்கனவே வந்து 20% ஓட்டில் தான் இருக்குது பார்லிமெண்ட் எலெக்ஷனில். அது பார்லிமெண்ட் எலெக்ஷன் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் 4 மாவட்டங்களில் நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரே ஒரு தொகுதியில் தான் போன வாட்டி அதிமுக வின் பண்ணியிருக்கு. 41 தொகுதி இருக்குது டெல்டாவில், வெறும் 4 தொகுதியில் தான் வின் பண்ணியிருக்கு. இதுதான் அதோட ட்ராக் ரெக்கார்டு. 58 தொகுதி இருக்குது சவுத்தில், வெறும் 16 தொகுதி தான் வின் பண்ணியிருக்கு. அதோட பலமே வந்து கொங்கு பிரதேசம் தான், கொங்கு மாவட்டங்கள் தான். 8 மாவட்டங்களில் தான் அங்கே 40 தொகுதி வின் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த இடத்துலையும் இந்த வாட்டி செந்தில் பாலாஜி போன்றவர்கள் டஃப் ஃபைட் கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன், அது ஏற்கனவே வீக்காக இருக்குது,
அதனால் அவங்க டேமேஜ் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது அது திமுக இழுபறி நிலைக்கு வந்ததுன்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா திமுகவை அதிகமாக டேமேஜ் பண்ணியிருக்கா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து விஜய் 12% எடுத்தாருன்னா திமுக மெஜாரிட்டி வந்துடும் சொல்கிறீங்க. அதிமுக எந்த அளவுக்கு இறங்குவாங்க? அதிமுக 35-40 இடங்களுக்குள்ள இறங்கிடுவார். ரொம்ப கம்மியாக. ஆமாம், 35-40-45 மேலே அது போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. விஜய் 12%. ஆமாம் ஆமாம், விஜய் 12%, அதிமுக 40-45 இடங்கள் தான். விஜய் வந்து 20% மேலே போகிறாருன்னா அதுவே குறைஞ்சி 30 ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிமுகவே. நீங்கள் திமுகவே 117 கீழே வரும்னு சொல்லுங்கள். ஆமாம், அப்போ இது 30க்கு வந்துடும். இது இன்னும் கொஞ்சம் குறையுது. அப்போ 20% வாங்கினார்னா விஜய் சில இடங்கள் ஜெயிப்பார்ல. அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும். டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அவர் ஒரு 5 தொகுதி வரையும் ஜெயிக்கிற கூட வச்சுக்கலாம். அதில் அந்த 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 பிளேஸை வந்து கரெக்டாக சொல்ல முடியல. அந்த பர்சன்டேஜுக்கும் அந்த வின்னிங்க்கும் அந்த இதுக்கும் தொகுதி வின் பண்ணுறதுக்கான அந்த காரிலேட் பண்ணுறதை வந்து தொடர்பு படுத்துறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால் அவர் பர்சன்டேஜ் ஏற டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு உறுதியாக சொல்லலாம். முதல் தேர்தலில் 20% ஓட்டு வாங்கிய கட்சிகள் மிகவும் குறைவு, ரொம்ப குறைவு. கிட்டத்தட்ட முதல் தேர்தலில் 20% வாங்கிட்டாருன்னா அடுத்த தேர்தலில் கூட்டணி அமைக்கிறது மூலமாக ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கட்சி கூட்டணிக்கு தலைமை தாங்குற ஒரு கட்சி 20% வாக்கு கையில் வச்சிருக்குன்னா அது இன்னும் 2-3 கட்சியை சேர்த்துதுன்னா ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 20% விஜய் வாங்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு தேதியில் இருக்கிற மாதிரி தெரியல சார். இன்னைக்கு தேதியில் இருக்கிற மாதிரி 20 நாள் தான் இருக்குது தேர்தலில். இன்னும் பிரச்சாரம் முடியாது. இன்னும் ஒரு பல இடங்களில் பாண்டிச்சேரியில் அவர் போகிற இடத்துல பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணல. 23 இடங்களில் பர்மிஷன் கேட்டிருக்கார். 19 இடங்களில் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். அப்போ தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ இடங்களுக்கு போவார், எவ்வளோ இடங்களில் ரிஜெக்ட் பண்ணுவார் தெரியாது. அவருடைய கேண்டிடேட்ஸ் எல்லாம் எவ்வளோ பலமாக இருக்காங்க. திமுகவுக்கு போட்டி போக விஜய்ன்ற ஒரு முகம் இருக்குது. ஆனால் கீழே இருக்கிற கேண்டிடேட் 234 கேண்டிடேட்டில் 34 கேண்டிடேட்டு வெளி கட்சியிலேருந்து வந்தவங்க. அந்தந்த கட்சியில் இருந்துட்டு பல அனுபவம் பெற்று வந்திருக்காங்க. அவங்க எப்படியாவது திமுக வைத்து ஓரளவுக்கு களமாடுவாங்க. பட் மீதி இருக்கிற ஒரு 200 கேண்டிடேட் வந்து புதுசாக ரசிகர் மன்றத்திலே வந்திருக்காங்க. அவங்க அந்த அளவுக்கு வசதியானவங்களாக இருப்பாங்க சொல்ல முடியாது. அவங்க அந்த ஓட்டு அரசியல் ஓட்டு எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்ற விஷயங்கள் இருக்குல்ல, ஆதரவு ஓட்டுக்களை எப்படி ஓட்டாக ஆதரவாளர்கள் எப்படி ஓட்டாக மாற்றுறதுன்னு அந்த விஷயங்கள் களப்பணியில் எப்படி ஈடுபடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அது திமுகவுக்கு ஈடு இணையாக செய்வாங்களான்னு சொல்ல முடியாது. அதனால தான் வந்து அந்த இடங்கள் வந்து ஒரு ஓட்டு வாங்குவாங்க, இடங்கள் பெறுவாங்களான்னு ஏன் சந்தேகம் வருதுன்னா அந்த அடிப்படை கட்டுமானங்கள் இல்லை. புது வேட்பாளர் அந்த திமுக மாதிரி பணம் செலவழிப்பாங்களான்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் காரணமாக தான் நம்ம அவங்க வின் பண்ணுறது வந்து சீட் பெறுவது வந்து ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமா பார்க்குறோம். நம்ம இந்த நிகழ்ச்சியிலும் கருத்துக்களை குறிமிக்க திருப்பிறேன். மிக்க நன்றி. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around, the professional couriers. Reach us to reach them.